சிவனின் மகள் அசோக சுந்தரியின் பிறப்பு. சிவபெருமானும் பார்வதியும் அழகிய தோட்டமான நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போதும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய மரமான கல்பவர்ஷயாவை கண்டார்கள். தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்காக சிவன் கைலாச மலையிலிருந்து புறப்பட்ட பின்னர் பார்வதி பெரும்பாலும் தனிமையை உணர்ந்தார். அப்போது கல்பவர்ஷாவைப் போல் ஒரு மகள் வேண்டும் என்று விரும்பினார். அதே போன்று பார்வதிக்கு ஒரு மகள் பிறக்கிறாள். அவளுக்கு அசோக சுந்தரி என்று பெயரிட்டாள் பார்வதி. அசோக என்றால் துக்கம் இல்லாமல் என்றும், சுந்தரி என்றால் அழகானவள் என்றும் பொருள். சிவன் விநாயகர் தலை துண்டித்த போது அசோக சுந்தரி அங்கு இருந்தார் என்று நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. தனது தந்தையின் செயலால் அவள் பயந்ததால் அவள் ஒரு உப்பு சாக்கின் பின்னால் மறைந்து விட்டாள். பின்னர் அவளுடைய தந்தை அவளை சமாதானப்படுத்தி அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துள்ளார். இதனால் அசோக சுந்தரியின் பெயர் உப்புடன் தொடர்புடையது ஆகும்.